ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி வாழைப்பழ பலகாரம். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டில் வாழைப்பழம் மிஞ்சி இருந்தால் நாங்கள் வாழைப்பழ பலகாரம் ஒன்று செய்வோம். அதுக்கு நான் 3 கப் கோதுமை மா எடுத்துருக்கிறேன், 1 கப் அவிச்ச கோதுமை மா எடுத்துருக்கிறேன். அதோட தேவையான அளவு சீனி சேர்த்துக்கொள்ள போகிறேன். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு, 1 கரண்டி பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நான் ஒரு 6 வாழைப்பழம் நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். மிக்ஸி இருந்துச்சுண்டா போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் நன்றாக குழைச்சி கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை கரைச்சி கொள்ளுவோம். இதுங்களுக்கு ஆகலும் திக்காவும் இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இடமட்டத்தில் இருந்தால் போதும். இப்படி நல்லா மாவை குழைச்சிட்டு நாங்கள் ஒரு மணித்தியாலம் அப்படியே மூடி வச்சு விடுவோம். 1 மணித்தியாலத்துக்கு பிறகு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இந்த பலகாரம் பொரியிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் அப்படி விட்டு கொள்ளுவோம். இப்போ மா நல்லாவே ரெடி ஆயிருச்சு. நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த கொதித்த எண்ணெய்க்குள்ளே நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இந்த பலகாரம் செய்கிறது மிகவும் இலகுவாக செய்து கொள்ளலாம். வாழைப்பழமும் கோதுமை மாவும் இருந்தால் போதும். மாலை நேரங்களில் ஏதாவது டீயோட சாப்பிட்றதுக்கு நன்றாக இருக்கும். இது நன்றாக பொன்னிறமாக பொரிய வேணும். அதை விட மிதமான சூட்டில் பொரித்து கொள்ளணும். அப்போதான் அந்த மா உள்ளுக்கையும் அவிஞ்சு கொள்ளும். இப்போ நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சது நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். அதிகமான தீயில பொரிச்ச உள்ளுக்கு வேகாது. மிச்சம் இருக்கிற வாய்ப்பனையும் நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வாய்ப்பன் நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டாலும் நல்லா பொங்கி வரும். நாங்கள் பேக்கிங் சோடா சேர்க்கிறதால இதுக்கு வாழைப்பழம் இல்லை என்றாலும் செய்து கொள்ளலாம்.
அதுவும் நன்றாக இருக்கும். கோதுமை மாவில் மட்டும் செய்து கொள்ளலாம். இப்படி பொன்னிறமாக பொரிஞ்சதும் நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழ வாய்ப்பன் அல்லது வாழைப்பழ பலகாரம் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உள்ளுக்கெல்லாம் நல்லாவே வேகி இருக்குது. மிதமான சூட்டில் செய்யும்போது நன்றாக அவியும். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.